கேட்பதை அவன் கொடுக்கிறான். அவன் சும்மா கொடுக்கிறது இல்ல, நீ கேட்டால் நான் பிரியப்படுகிறேன் என்கிறான். அல்லாஹ் மாதிரி ஒரு ரப்பு உண்டா? என் அண்ணன் போய் நான் கேட்டா தருவான். இன்னொரு முறை கேட்டால் எங்க அண்ணன் சொல்வார், அடிக்கடி கேட்காதப்பா, சம்பாதிக்க பழகும்பார். 3 தடவை கேட்டா தருவார், 4வது தடவை வெறுப்பார். என் தாயும் அப்படித்தான், தந்தையும் அப்படித்தான். லிமிட் சொல்லுவாங்க. பிரச்சனை எதுனாலும் எங்கட சொல்லுவாங்க. ஒரு தடவை போய் கேட்டா மதிப்பு, 2 தடவை கேட்டா மதிப்பு, 3வது மதிப்பு இல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை குறித்து ரசூல் சொன்னாங்க. அல்லாஹ் யாரு தெரியுமா? கேட்க சொன்னான், கேட்டுக்கொண்டே இருக்க சொன்னான். இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னான், யக்லபு மல்லா யஸால், அவன் கேட்கலையா அவன் உன் மீது கோபப்படுவான் என்றார்கள். இன்னைக்கு கேட்டா தான் கோபப்படுவாங்க மக்கள். அல்லாஹ் யார்? அவன் போய் உங்க பிரச்சனை நீங்க கேட்காவிட்டால் கோபப்படுவான். யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு நெருடல் இல்லை, நெருக்கடி இல்லை, சோதனை இல்லை, துன்பம் இல்லை, துயர் இல்லை. வாழ்க்கையில் 1000 தேவைகள் இருக்கிறது. வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும், குடும்பத்திலும் நிம்மதியிலும், சந்தோஷங்களிலும் சங்கடங்களிலும் எத்தனை தேவைகள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. கேட்கிற வாய்ப்பையும் வாசலையும் அடைத்துக் கொண்டிருக்கிறோம். திறந்து வையுங்கள். அதை திறப்பதற்கான சாவிதான் உங்களுக்கு இந்த பயணம்.